அம்மா எப்பவுமே குழந்தைங்களுக்காக நிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்த்தி அவங்களுக்கு ஆதரவா பிரபலங்கள் கூட களத்துல இறங்கி இருக்காங்க. ஜெயம் ரவி அவருக்கு மிகுந்த எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லைன்னு அவ்வளவு தூரம் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. பிருத்திவிராஜ் அவருடைய திருமண சமயத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சா, ராஷ்மிகா அவங்க தான் லேட்டா பர்த்டே விஷ் பண்ணிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். 18 வருஷமா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த கணவன் மனைவிக்குள்ள திடீர் பிரிவு ஏற்பட்டு அது மீடியா வரைக்கும் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு. சொல்ல போனா பாடகி ஒருத்தரை பத்தி தேவையில்லாம செய்திகளை வதந்திகளை இவங்களாதான் பரப்பி விடுறாங்க அப்படின்னு ரவி அவரும் அந்த பாடகியும் திருப்பி திருப்பி சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளத்துல ஆர்த்தி அவங்க மேலதான் எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்துச்சு. ஆர்த்தி அவங்க இதெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு ஆர்த்தி அவங்கள தவறா நடிச்சிட்டு இருந்த நிறைய பேர் கூட இப்ப ஆர்த்தி அவங்களுக்கு ஆதரவா நிக்க காரணம் நேத்து ஜெயம் ரவி அவரும் கெனிஷா அவங்களும் ஒரே மாதிரி உடை அணிஞ்சுக்கிட்டு திருமணத்துல கலந்துகிட்டதுதான். இதை தொடர்ந்து ரொம்ப உருக்கமா அம்மாங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தாங்க ஆர்த்தி அவங்களும். இந்த பதிவு ரசிகர்களை ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சதுன்னு சொல்லலாம். ஒரு அம்மாவா இவங்க செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு, இவங்க மேல தப்பு இல்ல, ஆனா ரவி அவரு இப்படி இருப்பாருன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அவரை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ராதிகா அவங்களும் குஷ்பு அவங்களும் இப்ப ஆர்த்தி அவங்களுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குஷ்பு அவங்க ஒரு அம்மா குழந்தைகளுக்காக இவ்வளவு தூரம் போராடுற விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட இந்த ஒரு பதிவை ரீடாக் பண்ணிருக்காங்க. ஒரு அம்மாவை நான் சப்போர்ட் பண்றேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பொண்ணு நீ இந்த நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலதான் ராதிகா அவங்களும் தைரியமா இருங்க அப்படின்னு ஒரு இமோஜியை பதிவிட்டு இருந்தாங்க. அதே போல திவ்யா சத்யராஜ் அவங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க. இப்ப வரைக்குமே ஆர்த்தி அவங்க திருமண வாழ்க்கையில இருந்து நான் பிரிய சம்மதிக்க மாட்டேன், நான் சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறேன்னு ஒரே பிடிவாதமா நிக்கிறாங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குழந்தைகளுக்காக தான் போராடுறாங்க. இதுக்காக தான் இவங்க எல்லாருமே ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரவி அவரு இவங்களை வேண்டவே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டு கெனிஷா அவங்களோட இவ்வளவு தூரம் சேர என்ன காரணம் அப்படிங்கறத பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, அப்பெல்லாம் எந்த ஒரு மீடியாவுக்குமே திரும்பி பார்க்காம, அதாவது மீடியாவுக்கு அனுமதி கொடுக்காம பிருத்திவிராஜ் அவருடைய திருமணம் நடந்திருக்கு. பிருத்திவிராஜ் அவருடைய திருமணம் ரொம்பவே நல்லா நடந்திருக்குன்னு சொல்லி அந்த புகைப்படங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ராஷ்மிகா அவங்க விஜய் தேவரகொண்டா அவரை காதலிக்கிறாங்க, 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு எத்தனையோ நியூஸ் பார்த்திருப்போம். ரீசெண்டா கூட ராஷ்மிகா அவங்களுடைய பர்த்டே அப்ப பதிவிட்ட புகைப்படங்களை வச்சு கூட அது யாரு விஜய் தேவரகொண்டா அவரா அப்படின்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இவரோட பிறந்த நாளுக்கு கொஞ்சம் லேட்டா ராஷ்மிகா அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நினைச்ச மாதிரி கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. ஆனா லேட்டா விஷ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பகுதியில விஜய் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, உங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறட்டும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு டேக் பண்ணி போட்டிருக்காருங்க. இதுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.